வெல்கம் பேக் டு Novi 76 அண்ட் நான் உங்கள் நவீன். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா January 26ங்க. ஸோ ரிப்பப்ளிக் டே. ஹாப்பி ரிப்பப்ளிக் டே எவ்ரிவன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஸ்கான் டெம்பிள் போகலாம் வந்து ஒரு பிளான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் ஏரியா கிட்ட தாங்க இருக்கோம். ஸோ அப்படியே போய்ட்டு அரவிந்தை பிக் பண்ணின்னு அப்புறமா அப்படியே போய்ட்டு இஸ்கான் டெம்பிள் போய்ட்டு அதை விசிட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். ஆக்சுவலாக நிறைய நாள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் போடல, அதாவது ஒரு 5 to 6 days வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் போடல. ஸோ அது என்னென்ன பிரச்சனை அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக இப்போ அப்படியே போய்ட்டு பெட்ரோல் போட்டு அரவிந்தை பிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஸ்கான் டெம்பிள் போகலாம். வேறு எல்லாம் மோட்டோ விளாகிங் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கிளம்பலாம். சரி ஓகே வட்டா பை. கால் பண்ணுறேன். சரிண்ணா. ஸோ அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி அரவிந்த் ஏரியாவில் தான் இருக்கோம். இந்த ரைட் எடுத்து கொஞ்சம் முன்னாடி போய் ஒரு இன்னொரு ரைட் எடுத்தால் அரவிந்த் வீடு. ஆக்சுவலாக நம்ம இன்னும் அரவிந்துக்கு காலே பண்ணலைங்க. ஸோ கால் பண்ணி பேசணும். இப்போது இந்த ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தோம்ல, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் பண்ணோம். ஆனால் அப்பயும் அட்டன் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு குளிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எதுவுமே சொல்லலை இஸ்கான் டெம்பிள் போகிறோம் இல்லை. இப்போ இன்றைக்கி ஆக்சுவலாக வெளியே போகலான்ற பிளானே இல்லை. சரி நம்ம வீடியோ 5 days ஆச்சு போஸ்ட் பண்ணி, ப்ளஸ் இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே வேறு. ஸோ அப்படியே கொஞ்சம் அம்மா வேறு கோயிலுக்கு போகணுன்னு கத்திட்டு இருந்தாங்களா. சரி போகிறோம், வீட்டு பக்கத்தில் ஏன் போகணும், இஸ்கான் டெம்பிள் இருக்குது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இஸ்கான் டெம்பிள் நிறைய பெங்களூருக்கு வரவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இஸ்கான் டெம்பிள் விசிட் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அது கொஞ்சம் பிரபலமான கோயில் தானே. அப்படியே போயிட்டு நம்ம விலாக் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற பிளானில் தாங்க போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அவன் கால் அட்டன் பண்ணல. இப்போ டைரெக்டாக போயிட்டு வாடா போகலாம் வெளியே அப்படின்னு சொல்லி கூட போகிறேன். வரானா இல்லைன்னு தெரில. வந்தால் 2 பேர் போகலாம், அப்படி இல்லைன்னா வேறு வழி இல்லை, நம்ம தனியாக தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேங்க. பசங்களாம் ஃபுல்லாக விளையாடிட்டுருக்காங்க. இதுதான் அவன் வீடு. A few moments later. ஆகுது. ஸோ செம்ம பண்ணு. என்னென்னா நான் யாருக்குமே சொல்லலை. ஏன்னா சொன்னால் தான் எவனுமே எங்கேயுமே வரமாட்டேங்கிறாங்கன்றதுக்காக யாருக்கிட்டையுமே சொல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காலாங்காத்தாலே எழுந்திரிச்சு வந்து குளித்து முடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இஸ்கான் டெம்பிள் போகலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கால் பண்ணேன். அதான் சொன்னேங்க அரவிந்துக்கு கால் பண்ணுன்ற மாதிரி. ஸோ அந்த அரவிந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணியிருந்தேங்க. ஸோ அவன் வந்து அட்டன் பண்ணல. நான் சரி வீட்டுக்காச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா சார் இன்டர்ன்ஷிப் போயிட்டுருக்காப்புல. அதாவது எல்லாம் நேரம். ஸோ அப்படியே சரி ஓகே அவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க, அதனால டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துட்டுருக்கேங்க. பார்க்கலாம், போகிற வழியில் யாரையாவது கூப்பிட்டுன்னு போக வேண்டியதான். இவங்களுக்கு சொன்னால் எங்கே ஓடிடுறானுங்கன்றதுக்காக தான் சொல்லாமல் வரோம். சொல்லாமல் இருந்தாலும் ஓடிடுறானுங்கப்பா. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க. ஸோ அப்படியே அவங்கக்கிட்ட போயிட்டு கூப்பிட்டுன்னு போயிடலாம். என்னென்னா நம்மளுக்கு இப்போ தனியாக கூட போகலாம், பிரச்சனை இல்லை. இஸ்கான் டெம்பிளுக்கு நம்மளுக்கு அங்கே வீடியோ எடுத்து கொடுக்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நான் தனியாக எங்கேயும் போய் பழகலையா. எப்போவுமே பசங்களோடைய ட்ரிப்பு ஏன்னா ஒரு சின்ன ரைடு இல்லை ஒரு டீ குடிக்க போனோன்னா கூட ஒரு 4-5 பேரை போட்டு தான் போய் டீ குடிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தனியாக போயிட்டு வர முடியாது. அப்படியே தனியாக போனாலும் அங்கே இப்போது நம்மளுக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறதுக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால தாங்க பசங்களை அப்படியே போட்டுன்னு போகும்போது யாருன்னா இருப்பாங்க. இன்னும் நாங்கள் போய் கண்டினியூ பண்ணுறாங்க. யார் வராங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன்.
ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்கான் டெம்பிள் போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸோட பிஜிக்கு வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்த பிஜி ஏறும் போது நான் லாக் பண்ணிட்டு தான் வந்திருந்தேன். நான் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகிருந்தில்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திரும்பியும் அதே அப்போ என்ன பேசணும்னோ அதுவே திரும்ப இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இஸ்கான் டெம்பிள் போகிற வழியில் அப்படியே பசங்க பிஜி இருந்துச்சு. அதனால் அப்படியே வந்து பசங்களை அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். நான் இவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை இல்லையா. ஸோ அதனால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சு ரெடி ஆகிட்டான் பையன். இன்னொருத்தனுக்கு கால் பண்ணியிருக்கேன். அந்த கால் அட்டன் பண்ண மாட்டேங்குது. அங்கே போய் தான் என்னென்னு பார்க்கணும். நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் அப்படிக்கா இன்னொரு பிஜி இருக்குது லைக் பக்கத்து ரோட்டில். ஸோ அந்த பிஜிக்கு போய்ட்டு இன்னொரு பையனை அப்படியே பிக் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாங்க. ஸோ அப்படியே 2 வண்டியில் கிளம்பலாம். பிளான் பண்ணது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் நான் அப்புறம் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு கிளம்பலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறமா யாருமே செட் ஆகாமல் இப்போ 2 வண்டியில் 3 பேர் கிளம்ப போகிறோம். அதனால இந்த பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இன்சைட் அலோடு இல்லை. யார் இங்கே ஸ்டே ஆகிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் அலோடு. அதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டு தான் உங்களுக்கு தெரியாமல் வந்தேன். அதே மாதிரி இப்போ எங்களுக்கு தெரியாமல் போகிறோம் சொல்லிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்ட் ஆகலைங்க ஃபஸ்ட்டு. சரி ஓகேங்க. அவன் இன்னொரு ஆளை பிக் பண்ணிட்டு சம்பவம் ಗಾಡಿ ಎತ್ತು. ಆ್ಯಕ್ಚುಲಾಗಿ இந்த ಬಡ್ಡು வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருக்குங்க. ನಾನೇ ಓಡಿಸ್ಬೇಕಾ? ನೀನು ಓಡಿಸ್ತಲ್ಲ? ಓಡಿಸ್ತೀನಿ, ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಓಡಿಸ್ತೀನಿ, ಆಮೇಲೆ ನೀನು ಓಡಿಸ್ತೀನಿ. ಇವಾಗ ಓಡಿಸ್ತೀಯ ಆಮೇಲೆ? ಇವಾಗ ಓಡಿಸ್ತೀನಿ, ಆಮೇಲೆ ನೀನು ಒಂದು ಸ್ವಲ್ಪ ದೂರ. ஸோ ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இந்த இடத்துல நிற்க வச்சுருந்தோம். அந்த ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நிற்க வச்சுருந்தோம். ஸோ பட் எங்கேயும் கீழே விழுந்துருக்கு மைக்குது. ஸோ இப்போ வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரில. அது போய் பார்த்துட்டு என்னென்னு பார்க்கணும். மோட்டோ விலாகிங் தான் செக் பண்ணோம். டைம் 1:40 மச்சாலே. நான் வீடை விட்டு கிளம்பும்போது 9 மணி டைமு. இதோ இவங்க ஒருத்தன் லேட் பண்ணதுனால டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:40 ஆகுது. இந்த 1:40 டைமு. ஸோ இதுக்கப்புறமா தான் நம்ம இஸ்கான் டெம்பிளுக்கே போயிட்டுருக்கோம். 9 o'clockலேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் 3-4 hours கிட்ட வெயிட் பண்ணியிருக்கிறோம் இங்கே. சரி ஓகேங்க, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அந்த மைக் கேட்கும்னு நினைக்கிறேன். இல்லை என்ன எதுன்னு பார்த்துட்டு மட்டும் அவ்வளோ நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இந்த வயசை போட்டுருக்கேன். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:40 ஆமாம் 1:40 1:50 பக்கம் ஆகுது. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:40 ஆகுதுங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் வீட்டில் வந்து 1 மணிக்கெலாம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். 1 மணிக்கு தான் நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டுருக்கோம். இன்னும் வீட்டுக்கு தரல. நம்ம இங்கே தான் போயிட்டுருக்கோன்ட்டு பார்த்துக்கலாம். போகும்போது அப்படியே இருந்தா தெரிஞ்சிடும். ಯಪ್ಪಾ ಜಸ್ಟ್ ಮಿಸ್ಸು ಜಾರ್ತು ನೋಡ್ದಾ ಯಪ್ಪா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. வண்டி அப்படியே அந்த முன்னாடி டயர் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் விட்டதுனால ரைட் எடுத்தோம். பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் கீழே விழுந்துருக்கோம். அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டேன். சரி ஓகேங்க. ஆக்சுவலாக நம்ம டேரெக்டாக இஸ்கான் டெம்பிள் போயிடலாம். ஏன்னா இப்போ நம்ம விலாக் எடுத்தோம்னா அப்புறமா அங்கே பேட்டரி தீர்ந்துடும். ஸோ நம்ம டேரெக்டாக அங்கே போய்ட்டு என்ன எதுன்னு பார்த்துட்டு அப்புறமா விலாக் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டிட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கெல்லாம் என்கரேஜாக இருக்கும். ஸோ அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேங்க. 2 hours later. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மற்றா கொட்டிக்கினி வரிபாடா பயங்கரமாக இருக்குங்க செக்கிங்கு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அலோ வந்தோம். பட் என்னென்னா இன்றைக்கி ரிப்பப்ளிக் டேன்றதுனால எல்லாருக்குமே வீக்கெண்டுன்றதுனால பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கட்டுதாரு. இந்த பேகேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ಹಿಂಗೇನು ಹೋಗ ಅಲ್ಲಿ ಬರ್ತಿದ್ದಿಲ್ಲ ನೋಡ್ಕೊ. ಫೋನ್ ಪೇ ಇಲ್ಲ, ಕ್ಯಾಶ್ ಇಲ್ಲ, ₹1 ಯಾರ ಹತ್ರನೂ ಕ್ಯಾಶ್ ಇಲ್ಲ. ಅವ್ರಿಗೆ ಹೇಳಪ್ಪ ಫೋನ್ ಪೇ ಇಲ್ಲ, ಕ್ಯಾಶು. ನಮ್ಮ ಕತೆ ಮುಗೀತೀಗ. ஆக்சுவலாக காசு வந்து பார்த்திங்கன்னா ₹1 இல்லை யாருக்கிட்டையோ. ಏನು ಮಾಡೋಣ? ಯಾರ ಹತ್ರ ಆದರೂ ಕೇಳೋಲ್ಲ. ಎಷ್ಟಪ್ಪ ಬೇರೆ ₹5 ₹15 ಹಾಂ 15 20 இல்லை ಒಂದು ₹50 கேஷ் தகோ. ஒரு ₹50 எடுத்தால் தான் முடியும். யாருக்கு ஃபோன் பே பண்ணிட்டு. ஏன்னா இங்கே நிறைய பேர் இவ்வளோ பேர் இருப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் வீக்கெண்டுன்றதுனால நிறைய பேர் வந்திருக்காங்க. இதில் க்யூவில் வேறு நிற்கணும் இன்னும். ஓகே. ஆனால்
எல்லாத்துக்குமே டிக்கெட்டு. அதாவது இப்போ பேக்குக்கு ஒரு டோக்கனு, பார்க்கிங்க்கு ஒரு டோக்கனு, இப்போ இந்த ஸ்லிப்பர்ஸ் விடுறதுக்கு ஒரு டோக்கன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ப்ரோ 10 ರೂಪಾಯಿ ಆಗ ಸುಮ್ಮನೆ ಬರಲ್ಲ நம்பர் இல்லை ப்ரோ. ப்ரோ பரவாயில்ல, நம்பர் இல்லை. 1 ರೂಪಾಯಿ ಸುಮ್ಮನೆ ஆனால் இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க இங்கே. அதாவது 30 ரூபா கேட்டவங்க இங்கே ஒருத்தர்கிட்ட. ₹30 கொடுத்துட்டு காசு எதுவும் இது ஆன்லைனில் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்லைனில் வேணான்னுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்கு இல்லைங்களா, ஸோ அது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் அந்த மாதிரி ஒரு கோபுரம் இருக்கு இல்லையா. நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு கோபுரம் உள்ளே போயிட்டு வந்து அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா தாண்டி ஒன்று தாண்டி எல்லாமே ஒவ்வொரு கோயில், ஒன்று தாண்டி வர மாதிரி இருக்குது. லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்கானுக்கு போகிறது. சரி ஓகேங்க, இதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு ஏன்னா கோயில் உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ கேமரா வந்து அலோட் இல்லை. அங்கே போர்டு போட்டிருக்காங்க ஸ்டார்டிங்லேயே, உங்களுக்கு ஜூம் பண்ணால் தெரியும். ஸோ அதனால வெளியே மட்டும் தான் நான் வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன், உள்ளெல்லாம் எடுக்கிற மாதிரி இல்லை. சரி ஓகேங்க, இந்த கோயில் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இந்த பைக்காரன் என்னை வ்ளாக் பண்ண விடாமல் கோயிலுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். இதோ இவன் தான் கல்ப்ரிட். ஸோ இவன் என்ன பண்ணிகிட்ருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே நல்லா ஆளுங்க வராங்களோ அவங்களெல்லாம் கேப்சர் பண்ணிகிட்ருக்கான். சரி ஓகே, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆக்சுவலாக மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இன்னும் இந்த கோயில் உள்ள போகல. நான் அப்பயே சொன்ன மாதிரி இந்த கோயில் உள்ள இன்னும் போகல. போயிட்டு வெளியே வரணும். இப்போயே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படி வீட்டுக்கு போக போகிறோன்னு தெரில. ஸோ என்ன ஏதுன்னு சரி ஓகே, இவன் நம்மளை வ்ளாக் பண்ண விட மாட்டான்னு நினைக்கிறேன். நான் இந்த கோயில் உள்ள போயிட்டு வெளியே வந்து அதுக்குமா வ்ளாக் கண்டினியூ பண்ணுற மாதிரி. A few inches later. இவ்வளோ பெரிய ஆள் வெறும் பிரசாதத்துக்கு மட்டுமே, பிரசாதம் சாப்பிட ஆக்சுவலாக வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஏன் இதோ லெமன் ரைஸா? காரப்பொங்கல். ஸோ காரப்பொங்கல் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேஸ், அதாவது நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். அதான் ஏன் ஆகலாம். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வெறும் கோவில் தாண்டி புக்ஸ்லேருந்து பிடிச்சி எல்லா லாங்குவேஜ் புக்கு, அதாவது கன்னடா, இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி, ஒடியா, ஆಮೇலேனோ பாங்லா, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்து மராத்தி, இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்க்கான புக்ஸு. அதுக்கப்புறமா சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும், சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் என்னெல்லாம் வேணுமோ எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. ஸோ அதாவது இது சாமி சம்மந்தப்பட்ட விஷயத்தை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் 1 to double ரேட். ஆனால் எல்லாம் ரேட் ஜாஸ்தி, 1 to double ரேட் இருக்குது எல்லாமே. எப்படின்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேம் ரேட் தான். இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த பேக்கரி அப்புறமா ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டபுள் ரேட்டாக விற்கிறாங்க. மற்றபடி எல்லாம் ஓகே தான். சரி ஓகேங்க, ஆக்சுவலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது அப்படியே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு திரும்பி செகண்ட் ரவுண்ட் போயிருக்கிறோம். செகண்ட் ரவுண்ட் ஜாஸ்தி கொட்ட ஆரம்பிச்சாலே. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மி கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா டேஸ்ட் நல்லா இருந்துச்சா, அதனால் 3 பேரும் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி செகண்ட் ரவுண்டு சாப்பிட்றோம். இந்த இதெல்லாம் ஓகே. இது ரவுண்ட் 3 ஆக்சுவலாக வந்து யாருமே சாப்பிடாததால 2 ரவுண்ட் முடிஞ்சு ஆல்ரெடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரவுண்ட் போயிருக்கோம் பையன். நாங்கள் போனால் டவுட் வரும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அனுப்பிச்சுட்ருக்கோம். இல்லை டவுட் வந்து வாய்க்கு தான் இது வரா பாருங்க. ஃபோன் எடுக்கணும்.